ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கே பர்பஸ். ஸோ இன்னைக்கு அப்ஜெக்ஷன் மை லவ்வோடைய 7th பார்ட் பார்க்க போகிறோம். ஓகே ராஜலக்குட்டி, ஸோ இந்த எபிசோடு அப்ஜெக்ஷன் மை லவ்வோட மெட் மை லவ் ஜங்குக்கு எப்படி அவர் லவ்வை மெட் பண்ணார் அப்படின்ற கதை, அந்த சீக்வன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதில் 7th. ஸோ லாஸ்ட்டாக லின் வந்துட்டு அவங்க அம்மா, யார் அவங்க, லேடி கிம்மு போயிட்டு பார்க்க போயிருப்பா. அப்போது அவள் போயிட்டு அம்மானதும் நம்ம இவர் பிஏன்ற ஜூனியர், ஜங்குக்கோட ஜூனியர் யூனுவை பார்த்துட்டு அம்மாவா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக்காக அவன் கொண்டு வந்த ஃபைலை லேடி கிம்கிட்ட கொடுத்துட்டு தலை தெறிக்க ஓடிருப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் இவன் வந்து போகிறா, அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் மதர் தான், பட் இருந்தாலும் சரோகசி மதர் அப்படின்னு தான் வந்து அவங்க இவளே வந்துட்டு என் சரோகசி அம்மாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அப்புறம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன இருந்தாலும் நானும் அவரும் வந்துட்டு கல்யாணம் ஆனவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் இல்லையா. இதுக்கப்புறம் வந்து லின்னு அவள் பாலிடிக்ஸில் இறங்க போகிறதா வந்துட்டு சொல்லியிருப்பா. அதுவும் இல்லாமல் ஆப்போசிட் பார்ட்டியில். சரி, இதெல்லாம் ஏன் இவங்க அம்மாட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இவங்க அம்மா அதாவது லின்னோட இந்த சரோகேசி மதர் லேடி கிம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் ரூலிங் பார்ட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு 3 வாட்டி ஜெயித்த ஒரு நபர். அதுவும் பரம்பரையாக அவங்க இருக்காங்க. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த சீரீஸ் இருக்குல்ல, நம்ம பிடிஎஸோடது, ஐயோ மறந்து போச்சு, அது என்னது யங்கு ஏதோ டைட்டில் மறந்து போச்சு. அதான் நம்ம ஆளுங்களோட பிடிஎஸ் கதையை வந்து எடுத்திருப்பாங்களா, அதில் ஜின்னோட அப்பா எப்படி பரம்பரையாக வந்து அவர் ஒரு பதவியில் இருந்திருப்பார், அந்த மாதிரி. ஓகே, சரி, ஃபைன். ஸோ இவ வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு லின் வந்து இதுவானதை அந்த பாலிட்டிக்கில் இது பண்ணுறது சந்தோஷம்தான், பட் இருந்தாலும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு லின் வந்துட்டு சொல்கிறா, ஏம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக 3 டைம்ஸ் அசம்பிளி மெம்பராக, அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு லைனில் லிஸ்ட்டில் இருக்க ஆள் நீங்களாம்மா, இதை சாக்கடைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு லின்னு கேட்க, இது பரம்பரையாக நாங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கிறதால, ஆமாம்மா, லீகல் ஆர் இல்லீகலாவோ என் டேடோட சீமனால் தான் நான் உங்கள் வயிற்றில் கருவாக உண்டானேன். ஸோ இந்த பரம்பரையில் எனக்கும் இடம் இருக்குது. ஆனால் உங்கள் பார்ட்டியில் எனக்கு அந்த இடம் வேணாம். ஐ சூஸ் மை பாத். இத்தனை நாள் என் டேட் போட்டதை தின்னு வாலாட்டிட்டு இருந்தவங்க இப்போது அவரே அழிக்க பார்க்குறீங்கல்ல. இல்லைன்னா அவங்க முன்னாடி போயிட்டு நின்று அப்படியே ஷேட்ஸ் எடுத்து கூலர்ஸ் எடுத்து வேர் பண்ணுறா, கண்ணாடி எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு, சாரிம்மா, ஐ நோ நீங்கள் நினச்சிருந்தா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்த தகவல் இதெல்லாம் தூண்டி விடுறதே நீங்கள் தானாமே. நீங்கள் பண்ண எல்லாத்தையும் மறந்து உங்களை நல்லபடியாக தான் இப்போ வர அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்காக தான் அவங்க உங்களை சும்மா விட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேம்மா. அண்ட் உங்கள் பார்ட்டியால் இந்த நாட்டுக்குமே ஒரு நல்லதும் இல்லை. பூரா கிரடு கட்டைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊரை அழிச்சது போதும், அதான் முடிவு பண்ணிட்டோம். ஸோ வித் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் நானும் என் பார்ட்டியும் உங்களை எதிர்த்து நிற்க போகிறோம். சாரி, உங்கள் பார்ட்டி எதிர்த்து நிற்க போகிறோம். ஆல் த பெஸ்ட்மா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட் அப்படின்ட்டு லின்னு சொல்லிட்டு கிளம்ப, இவங்க அப்படியே லின்னை முறைச்சி பார்க்குறாங்க. அவள் அப்படியே டோரை திறந்துட்டு அங்கேருந்து வெளியே போக இவரும் பார்க்குறாரு, மிஸ்டர் ஹான் பார்க்குறாரு, போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவளை பார்த்துட்டே இருந்தவங்க சைடில் ஜங்கு கூட ஃபோட்டோ, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க ஜங்கு கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அதுவும் இல்லாமல் ஜங்குக்கு தன்னோட வந்து வாரிசாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாமா. அந்த அளவுக்கு போயிடுச்சு போல். நான் பாலிடிக்ஸில் வின் பண்ணேன், உன் டேட் என் பேச்சை எப்பவும் கேட்கணும் தான் நான் உன்னவே பெற்றுக்கிட்டேன். இப்போது நீ என்னை எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவளை முறைச்சி பார்க்க, டக்குன்னு மைண்டில், ஆனால் இத்தனை நாள் லின்காக தான் என்னை சப்போர்ட் பண்ணாங்க, இப்போது என்னடானா இவளே என்னை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அப்போவே சொன்னேன், மாஃபியா டான் மேலே கையை வைக்காதீங்கடான்னு, கேட்டாங்களா என் பேச்சை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு உள்ளே புலம்பிக்கிட்டு இருக்க கோவப்படுறாங்க. டேபிள்லேருந்து ஃபைல்ஸ்லாம் கோவத்தில் தள்ளி விட
கட் பண்ணால் இந்த பக்கம் யூனு வீட்டுக்கு வந்துட்டான். யார் வீட்டுக்கு? ஜேகே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான். விஷயத்த சொல்லி ஆகணுமே. உங்கள் முன்னாள் காதலி நம்மளோட இந்நாள் முதலாளியை வந்துட்டு அம்மான்னு கூப்பிட்டாங்க சார். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது சொல்லணும்ல. அதுவும் இல்லாமல் அவங்களோட அப்பா யார்? மாஃபியா. அதனால் என்ன சார் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவனுக்குள்ளே ஒரு மண்டை குடைச்சலாக இருக்கவும், சரி எக்ஸு லவ் தானே, அவர்கிட்ட கேட்டால் நமக்கு ஒரு விடை பிறக்கும் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஜேகே வந்துட்டு யூனு மேலே ஸ்டில் கோவமாக இருக்கானா. அவன் வந்துட்டு சொல்லியிருப்பான்ல, அந்த மிஸ்டர் ஹானோட கம்பேர் பண்ணதுனால ஜேகே அதனால தானே விட்டுட்டே ஓடி வந்திருப்பான். இவன் போயிட்டு பேசிகிட்டு இருக்கான். கோவமாக இங்கே அவர் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். சார் பேசுங்க சார், ஐம் சாரி, நான் வேணும்லாம் மிஸ்டர் ஹான் கூட உங்களை கம்பேர் பண்ணல அப்படின்னு சொல்ல ஜேகே ஸ்டில் கோவமாக இருக்கான், பேசலை. அப்படியே சரக்கு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க இவர் ஒருத்தர், சரி இந்தாங்க, பேச மாட்டீங்கள்ல, என் ரெசிக்னேஷன் லெட்டர், நான் வேலையை விட்டு போகிறேன், எங்கேயாச்சும் பிச்சை எடுத்து கூட நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனு சொல்ல ஜேகே கையில் இருந்த ஸ்பூன் அப்படியே கீழே போட மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவனு பார்க்குறான். அங்கே ரெசிக்னேஷன் லெட்டர் இவன் நீட்டிகிட்டு இருக்கானா. அதை வாங்கி ஓப்பன் பண்ண வெறும் பேப்பர் தான் இருக்குது. ஜேகே இன்னும் கோமா அடிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக, சார் 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 சாரி சார், ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச, கண்டிப்பாக இந்த ஒரு வாட்டி தான் உன்னை மன்னிப்பேன், அண்ட் நீயும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எகத்தாள பேச்செல்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு நாளையிலேருந்து என் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இவன் பார்த்துட்டு ஏன் என்னை எதுவும் தண்ணியில் காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் தான் பெரிய ஆள் ஆகிட்டீங்களே, போங்க சார், உங்களுக்குன்னு கேஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இனிமேல் பாருங்கள், என் பக்கமே நீ இனிமேல் திரும்பக்கூடாது. சார் போங்க சார், அப்படிலாம் விட்டு போக முடியாது, நான் உன் கூடவே இருக்கேன், ஒன்றும் வேணாம் எனக்கு கேஸெல்லாம் அப்படின்னு சொல்லி யூனு சொல்ல, கிளம்பு காற்று வரட்டும். பாவம் நம்மள மாதிரியே மிஸ்டர் ஹான்ட்ட சிக்கி சின்னாப்பிரம் ஆறானே, பாவம்னு கூப்பிட்டு கூட வச்சுருந்தேன் பத்தியா, ஏன் தப்பு தான்டா அப்படின்னு சொல்லி கூட சேர்த்து சுற்றிட்டு இருந்தல, ஏன் தப்பு தான்டா அப்படின்னு ஜேகே சொல்ல, எதையோ தூக்கி பனியனுக்குள்ளே போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்கை சிப் பண்ண, நல்லா சொல்லுங்கள் சார், சனியை தூக்கி பனியனில் போட்டேன்னு அப்படின்றான் அவன். ஜேகே சாருக்கு அப்படியே மிஸ் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்டு, அவனை முறைக்காதீங்க சார், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு ஓடி வந்தேன் தெரியுமா. என்ன, ரெசிக்னேஷன் தானே. அதை விடுங்க சார், அதான் வெத்து வெப்பன் ஆயிடுச்சு. அது இல்லை சார், உங்கள் ஆள். ஜேகே அப்படியே திரும்பி இவனை பார்க்க, ஆள் மீன்ஸ் உங்கள் எக்ஸு மிஸ் லீலின் பேங் அவங்க இருக்காங்கள. ஜேகே எதுவும் பேசலை, ஸ்டில் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க. சார் சொல்லுங்கள் சார், அப்போ தானே அடுத்த லைன் வரும். டேய் நீ என்ன கதையாக சொல்கிற, கூட்டிகிட்ருக்க சார், சொல்லுங்கள் சார். சொல்லு. அவங்க என்னை மாஃபியா வீட்டிலேருந்து பைக்கில் பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. கூட பைக்கில் போனியா? ஆமாம் சார், செம்மையாக இருந்துச்சு ரைடு. செம்மையாக இருந்துச்சா சார், அதுவா முக்கியம், அதை விடுங்க சார். அவங்க என்னை நேராக கூப்பிட்டு டிகேஆருக்கு வந்தாங்க. சரி, டிகேஆரில் நாங்கள் நின்று உங்கள் ஸ்டோரியை பேசிட்டு இருந்தோமா? ஸ்டோரியா? என்ன ஸ்டோரி? அதான் சார் உங்கள் லவ் ஸ்டோரி. டேய் அதான் அன்றைக்கி சொன்னேன். அது உங்கள் சைடு, எனக்கு அவங்க சைடும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை. அதனால் அவட்ட கேட்டியா? என்ன சொன்னா? என்னை குத்தம் சொல்லியிருப்பாளே, நான் அவளை அடித்ததெல்லாம் சொன்னாளா? அடிச்சிங்களா? ஏன் சார்? சார் இருங்க சார், அது இல்லை, அவங்க உங்களை பற்றி நல்லதாக தான் சொன்னாங்க. நாங்கள் பேசிகிட்டே இருக்க அந்த நேரம் பார்த்து லேடி கிம் அங்கே வந்துட்டாங்க. நேராக வந்து, அந்த ஃபைல்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்தியா? ஐயோ இருங்க சார், குறுக்க பேசிட்டு ஃபைல்ஸை கொடுக்குற முன்னே அவங்க எனக்கு செம்ம ஷாக்கு கொடுத்துட்டாங்க சார். நேராக லிஃப்ட் விட்டு வந்தவங்க செல்லமேன்னு கூப்பிட்டாங்க. செல்லம்மா? உன்னையா? என்னை ஏன் சார் கூப்பிட போகிறாங்க? உங்கள் ஆளை சார், மிஸ் லின் பேங் அவங்கள, ஐ மீன் உங்கள் எக்ஸை. லின்னையா? ஆமாம் லின்னை தான். லின்னும் பதிலுக்குல மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க சார் அவங்க பக்கத்தில். மாஃபியா ஹவுஸில் நடந்ததை விட இங்கே சென்டிமெண்ட் கொஞ்சம் தூக்கல் தான். மாஃபியா ஹவுஸில் என்ன நடந்துச்சு? அங்கேயும் ஒரு சென்டிமெண்ட் காட்சி சார். நான் அவங்கள பார்க்கணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படிலாம் கெஞ்சினாங்க. யாரையோ பார்க்கணுன்னு மாஃபியா கிட்டே கேட்குறாங்க போல் உங்கள் ஆளுன்னு நினச்சேன்.
சரி, யாரோன்னு நெனச்சா, அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நம்ம லேடி கிம்ம தான் பார்க்க நெனச்சிருக்காங்க. என்ன சார் நடக்குது இங்க? நீங்க தான் கிம் மேமோட பெட் ஆச்சே! உங்களுக்கு தெரியுமா இத பத்தி? அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ லேடி கிம் உங்க மாமியாரா சார்? அப்படின்னதும், ஜேகே ஏதோ யோசிச்சுட்டே நடந்து போக, பால்கனிட்ட போயிட்டு நிக்கிறான். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல மாஃபியா லின்னோட அப்பானா அப்போ லேடி கிம் அம்மானா, அதனால தான் மாஃபியா கிம் மேமோட ஃபர்ம்ல இன்வெஸ்ட் பண்றாரா? என்னாலயோ, இல்ல மிஸ்டர் ஹானாலயோ அவர் இன்வெஸ்ட் பண்ணலையா? அப்படின்னு சொல்லி ஜேகே இது பண்ணவும், எப்ப பாரு உங்கள பத்தியே நெனைப்பீங்களா சார்? அ இவரு ஒருத்தரு என்ன சொல்றேன், இவரு என்னடான்னா இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பேசிட்டு இருக்காரு. அ பணம் பணம்னு எப்ப பாரு அப்படின்னு சொல்லி இவனுங்க பொலம்ப, எனக்கு ஒண்ணுமே புரியல. லேடி கிம் இத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசினதில்ல அப்படின்னு சொல்லி, அப்படியே அமைதியா நிக்க, அப்போ எனக்கு டிகேஆர்ல ஜாப் கிடைச்சதும் லின்னால தானா? அப்படின்னு சொல்லவும், என்ன சார்? அ ஏன்னா நான் அப்போ ஜாப் தேடி அலைஞ்சப்போ, எனக்கு டிகேஆர்லேருந்து அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர் வந்துச்சு. டைரக்ட்டா அப்பாயின்ட்மெண்ட்டா இன்டர்வியூவே போலடா நானு. டைரக்ட் அப்பாயின்ட்மெண்ட்ன்னு லெட்டர் வந்துச்சு. இன்டர்வியூ போகாமலே லெட்ரு வந்துச்சா சார்? ஆனா, நாங்க அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கால் லெட்டர்லாம் வரல. அதுக்கு பதிலா அப்பாயின்ட்மெண்ட் லெட்டரே வந்துச்சு. கேட்டா பேஸ்ட் ஆன் மை கேஸ் ஸ்டடி பொலிட்டிக்கல் லால நான் பண்ண தீசிஸால கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஏன் சார், அன்னைக்கு மாஃபியா கூட நான் சேர்ந்தது லின்னால இருக்குமோன்னு சந்தேகப்பட்டீங்க. இப்போ இந்த டிகேஆர் ஃபர்ம்ல நான் ஜாயின் பண்ணதும் லின்னால இருக்குமோன்னு சொல்றீங்க. ஜாயின் இல்ல, ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்னு ஒண்ணு எனக்கு கிடைச்சது. மேபி அவளால இருக்குமோ? அந்த நேரம் சடனா ஜங்குக்கு திங்க் ஆஃப் த டெவில் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, ம் என்ன சார்? யாரு? அப்படின்னு சொல்லி பார்க்க, பால்கனிலேருந்து பார்த்தா, அங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட ஜங்குக் அப்படியே குடிச்சிட்டே, அவளை வந்துட்டு யாரு? நம்ம இவ லின்னு பைக்கில் வந்து என்ட்ரன்ஸில் இருந்து அப்படியே உள்ளே வரப்போவே ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறா பைக்கில். லூஸ் ஹேரில் அவள் அப்படியே பைக்கர் ஜாக்கெட் பிளாக் கலரில் அழகாக இருக்கா பார்க்க. ஆனால் ஜங்குக்கு அவளை தூரத்தில் பார்த்ததும் இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுனால அவளை பற்றி திங்க் ஆஃப் த டெவில் அப்படின்னு சொல்ல இவனு பார்த்துட்டு டெவிலா ஏஞ்சல்னு சொல்லுங்க சார் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னதும் உங்களை எல்லா சுச்சுவேஷன்லேயும் அழகாக காப்பாற்றி விட்டுருக்காங்க அவங்க. ஜங்குக்கு அப்படியே யூனுவை பார்க்க இவ அப்படியே மெல்ல அவள் அப்பார்ட்மெண்ட் போவான்னு பார்த்தா பார்க்கிங் லாட் பக்கத்தில் ப்ளே ஏரியா ஒன்று இருக்கும். நல்லா லக்ஸூரியஸாக ஒரு பார்க்கு. அங்கே போயிட்டு பசங்க விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே நிற்கிறா. 2 பசங்க விளையாண்டுட்டு அங்கேருந்து போக ஊஞ்சல் ஆடிட்டு அங்கேருந்து போக இவ பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சின்ன வயசு ஞாபகம் வரவும் மெல்ல போயிட்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்துக்கிறா. யூன்வுவும் ஜங்குக்கும் இதை பால்கனிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் யூன்வுட்ட, ம் போங்க சார், ஊஞ்சலில் உங்கள் ஏஞ்சல் உட்காந்துருக்காங்க, போயிட்டு ஆட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி இவன் ஏஞ்சல்னு சொல்லவும் அவன் கலாய்க்க, பாரா நான் ஏன் போகிறேன், நான் லவ் பண்ணேன், நீங்கள் தானே பண்ணீங்க, போங்க உங்கள் எக்ஸை ஆட்டி விடுங்க அப்படின்னதும் ஜங்குக்கு அப்படியே முறைக்க, உங்ககிட்ட போய் சொன்னேன் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு தலையில் அடிச்சுக்க, எக்ஸு கண்டுக்காம அவன் பால்கனிலேருந்து உள்ளே வர, அதுக்கப்புறம் அவளை பார்க்கல, அப்படியே உள்ளே வந்துடுறான். அகைன் ஒரு பாட்டிலில் ஐயா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஊற்றி அகைன் குடிக்கிறான். ஏன் ஜேகே சார், மாஃபியா ஆளுங்க அவங்கள பேட் பாயாக மாற்ற பொண்ணுங்களோட சேர்ந்துலாம் சுற்ற சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் ஏன் இந்த ட்ரிங்க்கு மட்டும் விட மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கஹால் மட்டும் கன்சியூம் பண்ணுறத விட மாட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக்கு அமைதியாக இருக்க, ஜங்குக் பேச வரான் ஏதோ, அதுக்குள்ளே இவன் யூன்வு சார் 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 இந்த படத்தில் வர போலலாம் என்னை மறக்கத்தான் அவளை மறக்கத்தான்லாம் மொக்க போட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்லவும், அவளை நான் மறந்துட்டேன் எப்போவோ அப்படின்ட்டு ஜங்குக்கு கல்ப்பாக அடிக்க, திருத்தம் பார்ட்டியில் உங்கள் பேர் என்னன்னு கேட்டது அவங்க, ஆனால் அவங்க கண்ணை பார்த்தே பேரை சொன்னது நீங்கள். இப்போ சொல்லுங்கள், யாரை மறந்தது? அப்போ அவன் என்ன மறந்துட்டான்னு சொல்கிறியா? சேச்சே அப்படி சொல்லல சார், சும்மா அன்னைக்கு பார்ட்டியில் நடந்ததை சொல்கிறேன்.
அவங்க மறந்திருந்தா அவங்கள பற்றி தப்பாக பேசினப்போ அழுதுட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. போனவ போனவளாவே இருக்கட்டும் அப்படின்னு ஜங்குக் சொல்ல, ரைட்டு உங்கள கம்பல் பண்ணல. ஜேகே அப்படியே பால்கனியை பார்க்க அகைன் குடிச்சிட்டு போய் மறுபடியும் அங்கேயே நிற்கிறான். இப்போ அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, எஞ்சி போயிட்டாளன்னு பார்க்குற மாதிரி. அவள் பார்த்தா தனியாக தான் உட்காந்துருக்கா. அதை இவன் பார்க்க, சரி நான் கிளம்புறேன் சார், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்ல, அந்த பொண்ணு அம்மா மேட்ரு என்னன்றதை கொஞ்சம் விசாரிங்க அப்படிங்கிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவும், டேய் நில்லு, அப்போ நான் கீழே வர உன்னை விட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, சார் சார் ஏன் சார் திடீர்னு இவ்வளோ பாசம், அங்கே எக்கேடு கெட்டு போன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டு இப்போது அக்கறையா அப்படின்னு சொல்லி இவனு வந்து கலாய்க்கவும், தெரியும் எல்லாம் உங்கள் ஆள் கீழே இருக்கிறதால தானே, எவ்வளோ என் ஆள் இல்லை புரிஞ்சுதா, அவனோட ஆள். அந்த நேரம் அவளுக்கு கீழே கால் வர ஓப்பன் பண்ணால் இவன் ஒருத்தன் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமா இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் சும்மா நோயின்னு கால் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஃபோனை அகைன் பாக்கெட்டுக்குள்ளே வைக்க, இந்த பக்கம் யூன்வோ, சரி சார் நான் கிளம்புறேன், நானே போய்ப்பேன், எப்படி வந்தனோ அதே போய்ப்பேன், நீங்கள் பத்திரமா சரக்கு அடிச்சுட்டு பால்கனிலேருந்து தவறி விழுந்து சேர்த்துக்கிட்டு போயிடாதீங்க, சாமத்தா இங்கே இந்த ஷோஃபாலே உட்காந்து சரகடிக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போக, உனக்கு கொழுப்பு ஓவர் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி ஜேகே அடிக்க போக யூன்வு ஓடிடுறான். அப்படியே ஜேகே அங்கேருந்து மறுபடியும் பால்கனியை தான் பார்க்குறான். மெல்ல நடந்து பால்கனி பக்கம் போக ஊஞ்சலில் உட்காந்துருக்க ஏஞ்சலை அங்கேருந்து ஐயா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் இங்கே கீழே வந்துட்டு நம்ஜுனை கால் பண்ணுறான் போல், கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா. கடுப்பில் இருக்கா நம்ஜுன் மேலே. இன்னமும் அந்த கேஸ் விஷயம் பிஜி அரெஸ்ட் பண்ணியிருப்பான்ல, அதனால் அந்த நேரம் பார்த்து இவன் உட்காந்துட்ருக்க, நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கா. அந்த மாலை வெயிலில் ஒரு உருவம் ஜெய்ஜாண்டிக்கா ஊஞ்சல்லேருந்து அப்படியே உட்காந்துருக்க, அவளுடைய மொத்த உருவத்தையும் மறைச்சி அந்த ஜெய்ஜாண்டிக் உருவம் தெரிய லைட்டாக பயந்துடுறா. மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்க நம்ஜுன் நிற்கிறான் கையில் ஃபோனோட. ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் மிரட்டுற மாதிரி கேட்க, போடா போ, மரியாதையாக போயிரு, அதான் உன் புது ஃப்ரெண்டு வந்துட்டால, அவ கூடயே போயிட்டு ஜோடி சேர்ந்து சுற்றி திரி, இனிமேல் என்கிட்ட பேசாத, உன்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி லின் வந்துட்டு கத்த, நம்ஜுன் அப்படியே நிற்கிற அப்படி அமைதியாக, என்ன லூஸா நீ, ஃபோன் பண்ணால் ஏன்டி எடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி திட்ட, நான் ஏன் எடுக்கணும் எங்கே உன் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்னதும், ஏய் ஐம் சாரிடா, அன்றைக்கி டக்குன்னு பிஜியை பார்த்ததும் அரெஸ்ட் பண்ணிட்டேன், இவ வேற சொன்னால ஃபர்ஸ்ட்டு கேஸு என்கிட்ட சொன்னான், அதனால தான், அதுவும் இல்லாமல் ஜட்ஜ் என்கிட்ட தாண்டி அரெஸ்ட் வாரண்ட்டே கொடுத்தாரு, அதுவும் அப்போது அங்கே நான் பார்ட்டியில் இருந்தப்போ பிஜியை பார்த்ததும் நான் வேறு என்ன யோசிப்பேன் சொல்லு. லின் அவனை பார்க்காம திரும்பிக்க, இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு லின் முன்னாடி உட்கார, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ செஞ்ச தப்பு தான், ஆமாம் நான் செஞ்ச தப்பு தான், உன்கிட்ட சொல்லாமல் பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான், ஐம் சாரி அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்க, அப்படியே லின்னு பார்க்குறா. நீ மட்டும் ஜங்குக் நல்லதுக்குன்னு அவனுக்காக எவ்வளோ பண்ணுற, அவன் கெரியருக்கு சப்போர்ட் பண்ணல, அதை விடு, அவன் அவன் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை கூட உனக்காக விட்டு கொடுத்தான், அப்போ நானும் ஏதாச்சும் பண்ணணும்ல. இல்லைன்னு பார்க்குறா, நான் ஜங்குக்கு செஞ்சதும் அவன் எனக்கு செஞ்சதும் ஃப்ரெண்ட்ஷிப்பால் இல்லை, இது அதுக்கும் மேலே. ஆமாம் எனக்கும் அவன் மேலே அதுக்கு மேலே ஒரு பாசம் இருக்குடி. இல்லைன்னு அப்படியே ஸ்மைல் பண்ணேன். ஓஹோ என்னடா லவ்வா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருக, வலிக்குதுடி ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ஜுனும் தலையாட்டா, அட பாவி எப்போலேருந்து, ஏய் ஒன் சைடுன்னு சொல்லிடாத, டபுள் சைடு தானே, அது தெரில, எனக்கு ஏதோ அவகிட்ட ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்குதுமா. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒருத்தன் சொன்னான், லின் கூட பேசுகிறப்போ அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குன்னு, அதை நான் இவகிட்ட ஃபீல் பண்ணுறேன், எனக்கும் ஃபீல் ஆகுதா, அதனால் லின் அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ண, சரி நீ சொல்லு,
உனக்கு ஜங்குக்கிட்ட பேசுகிறப்போ எப்படி இருந்துச்சு? வாட் டு யூ ஃபீல்? அதுவா? அது அவன்கிட்ட எப்பவும் ஒரு மென்டார் கிட்ட பேசுகிற போல இருக்கும். மென்டாரா? ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம், எப்போ பாரு ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பான். இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, படி, ப்ரிப்பேர் பண்ணு, ஆர்கியூ பண்ணு, போல்டாரு, ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க் பண்ணாத, அப்படி இப்படின்னு. உனக்கு தெரியும்ல, அவன்கிட்ட ஆசையாக கொஞ்சி பேசுகிற நாளை விட நான் திட்டு வாங்கின நாள் தான் அதிகம். எப்போ பாரு ஏதாச்சும் கைட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போது சொல்லு, அம்மா கிட்ட அப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், அம்மானா அப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்னதும் இவ பார்க்குறா. அப்பாங்க 2 பேரும் என் மேலே ரொம்ப பாசம். என்னை இது வரைக்கும் கடிஞ்சு பேசினதே கிடையாது. நான் என்ன பண்ணாலும் அவங்க எனக்கு ஓகே தான் சொல்லுவாங்க. திட்டினது கிடையாது, அடித்தது கிடையாது. எப்பயுமே என் காதில் அப்பாங்க கிட்டேருந்து ஸ்வீட் வேர்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, நம்ஜூன் பார்த்துட்டு ஸ்வீட் வேர்ட்ஸ் தான் வரும். ஒழுங்காக அவங்க உன்னை வளர்த்துருந்தா ஜங்குக் ஏன் உனக்கு மென்டராக இருந்திருக்க போகிறான்? அவன் அழகு காதலிக்கிட்ட ஆசை வார்த்தைகளால் பேசியிருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்துட்டு சொல்ல, அவன் உனக்கு மென்டராக இருக்க காரணம் உங்கள் அப்பாங்க உன்னை வளர்த்த வளர்ப்பு சரியில்லை அப்படின்னதும் இவ பார்க்குறா. அது என்னவோ உண்மைதான். இருந்தாலும் என்ன இருந்தாலும் உன்னை அம்மா இருந்து வளர்த்துருந்தா நீ ஏன் அந்த மாதிரி இருந்திருக்க போகிற அப்படின்னதும் இவ அமைதியாக இருக்கா. அதை பற்றி பேசாத, என் நேரம் பரவாயில்ல விடு. அவங்க அந்த முடிவு எடுக்கலைன்னா நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டல்ல அப்படின்னதும் அப்படியே இவ பார்க்க, ஆமாம், நான் இப்போ கூட அம்மாவை பார்த்து தான் வந்தேன். யார்? அந்த லேடிக்கும்மா? அம்மானெலாம் சொல்லாத, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்துட்டு இது பண்ண, அவங்களால தான் ஜங்கு கிட்ட நீ அத்தனை திட்டு வாங்கின, கடைசியாக அடியும் வாங்கின அப்படின்னதும் இவ கன்னத்தில் கை வைக்க பொலிர்னு வச்சுட்டான் கன்னத்துலேயே. லூஸு அப்படிங்கிறா. ஆனால் உன் மேலே கை வச்சது மாஃபியாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே நம்ஜுன்னு பேசிக்கிட்டே ஊஞ்சில் ஆட்டி விட அவளுக்கு பின்னாடி போக, என்ன இருக்கும் மர்கையாக தான், ஆனால் நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிறா. ஆமாம் ஆமாம் பயந்தாங்குழி, இப்போ இருக்க தைரியம்லாம் உனக்கு அப்போ இல்லையே, விட்டு தானே போனான் அவனை அப்படின்னு சொல்லி சொல்லவும், உனக்கு தெரியும்ல நான் ஏன் அப்படி பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ஜனும் புரியுது புரியுது, கண்டிப்பாக உன்னை அடித்த விஷயம் மாஃபியாவுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நம்மளை மேலே இருந்து ஐயா பார்த்துட்டு இருந்திருப்பான்ல அப்படின்னு சொல்லி தள்ளி விட, ஏதாச்சும் நம்ஜுன்னு மேலே பார்க்க, அடங்கொப்பத்தா அப்படிங்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ உண்மையாகவே அவன் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காண்டி அப்படின்னதும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ மேலே சூரிய வெளிச்சம் அப்படியே கண் கூச நின்று கையால் மறைச்சிட்டு பார்க்குறா. தெரியலையேடா அப்படின்னு சொல்லி பார்க்க, உள்ளே போயிட்டான் போல அப்படின்னதும் கரெக்டு தான். ஜங்குக்கு நம்ஜுன்னு மேலே பார்த்ததும் உள்ளே அவன் வந்துட, அம்மா அவன்கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்க, அன்றைக்கி நான் அவன் வீட்டுக்கு போனேன், அப்போ பேசினேன். அவன் கூட ஒரு கொடுக்கு திரியிறானே அவன் ஜங்குக்கு பொண்ணுங்களோட பழகிறத சொல்லிட்டான். எனக்கு மனசே கேட்கல. எனக்கு தான் தெரியுமே ஜங்குக்கு என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எல்லா விஷயமும். இருந்தாலும் அப்பாங்க ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ தெரியல. நம்ஜுன் சிரிக்க, அவன் பொண்ணுங்களோட பழகிறான் நீ நம்புகிற? இல்லை நம்பலை. அப்புறம் என்ன, இப்போலாம் ட்ரிங்க் வேற பண்ணுறான். அன்றைக்கி பார்த்தல பார்ட்டியில் உங்கள் அப்பா ஆளுங்களுக்கு பயந்து அப்படி பண்ணியிருப்பான். மேபி சோஷியல் ட்ரிங்கிங்காக இருக்கும். சும்மா வீட்டுக்குள்ளே வச்சுலாம் குடிக்க மாட்டான். நீ பார்த்த அவன் வீட்டுக்குள்ளே போய் பாரு, ஒரு மினி பார் செட்டப்பே பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா? என்னவோ போ. ட்ரிங்க்கு இதெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவானா, பொண்ணுங்க விஷயம் மட்டும். பார்ட்டியில் சம்டைம் பீம் ஃபோர்ஸ் பண்ணி ஜங்கு கூட பொண்ணுங்களை அனுப்பி வைப்பாரான். இவனும் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான்டா. ஆனால் உங்கள் அப்பா பாடி கார்ட்ஸ்கிட்ட அவன் வீட்டுக்கு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்க. வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும்னு
அவன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இது பண்ண, பரவாயில்ல விடு, அவன் சொல்லனா என்ன? கூட்டு போற பொண்ணுங்க சொன்னா உனக்கு ஓகே தானே? அப்படின்னதும் இவன் லின் கேட்டுட்டு, ஆ ஓகேவா? என்ன ஓகே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இன்கேஸ் அந்த பொண்ணுங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு ஜங்குக்கும் அவங்களுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்றத நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டு ஈஸியாக இருக்கும்ல. நம்ஜன் இப்படி சொல்லவும் லின் பார்க்குறா, இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் சந்தேகப்படுறேன்னு சொல்கிறியா அவன் மேலே? சேச்சா ஏய், என்ன இருந்தாலும் ஒன்ஸ் போன டைம் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? அகெயின் இப்போ நீ அவன் கூட சேரணும்னு ஆசைப்படுற. ஆனால் அவனும் உங்கள் அப்பாவோட மட்டமான பிளானில் மாட்டி ஏதோ தன்னை பெரிய பேட் பாய் ப்ளே பாய் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி உன்னை குடிக்காதன்னு சொன்னவன் அவன் இப்போ குடியும் கொடுத்தனமா இருந்தால் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அது ஓகே. அதுக்கு எதுக்கு அவன் கூட இருந்த பொண்ணுங்க கிட்ட நான் பேசணும்? அப்புறம் உனக்கு கோவமா இல்லையா? இந்த சந்தேகம் நீ சொல்கிறத பார்த்தா இங்கே பார், அவன் இருந்துட்டு போகிறான். அதுவும் இல்லாமல் அது தப்பு என் மேலே தானே. நான் கூட இருந்திருந்தா அவன் ஏன் வேறு பொண்ணுங்க கூட போயிருக்க போகிறான் சொல்லு? அதுவும் இல்லாமல் எல்லாமே ஏன் தப்பு தான். அவன் டிகேஆரில் ஒர்க் பண்ணா கண்டிப்பாக ஷைன் ஆவான்னு நினச்சேன். ஆனால் அங்கேயும் கேடுகெட்ட பாலிடிக்ஸ். சரி, டேடி கூட இருந்தால் கொஞ்சம் அவர் மனசு மாறும்னு நினச்சேன். ஆனால் அவர் என்னடனா நான் அவனை தப்பாக நினைக்கணும்னு சொல்லி அவனுக்கு இல்லாத பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. எல்லாம் ஏன் தப்பு தான். இப்போது அவன் எனக்கு பண்ணதை நான் திருப்பி கொடுக்கணும்ல. என் பழைய ஜங்குக்கை நம்ஜன் அப்படியே அவளை பார்க்க, சாரி, நம்ம பழைய ஜங்குக்கை நான் மீட்டு கொண்டு வரணும் சரியா? அந்த காலேஜ் டைமில் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக சண்டை போட்டோமே அந்த ஜங்குக், என்னை கேர் பண்ண ஜங்குக், என்கிட்ட முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஜங்குக், எனக்கு அவன் வேணும் திரும்ப. நம்ஜன் அவள் பக்கத்தில் போயிட்டு அவன் அப்படியே முட்டி போட்டு அவள் ஊஞ்சல் அப்படியே உட்காந்துருக்க ஃபேஸை ஹோல்ட் பண்ணுறா 2 கையிலையும். அப்படியே அவளை ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண அகைன் பார்த்தா மேலேருந்து ஜங்குக்கு எட்டி பார்க்க, இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட கண்ணில் லைட்டாக கண்ணீர் வர அங்கேருந்து உள்ள பால்கனிக்குள்ளேருந்து போயிடுறான் வீட்டுக்குள்ளே. பால்கனி டோர் அப்படியே வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு கையில் வச்சுருந்த கிளாஸை இது ஒரு மிரர் இருக்குது அதில் அப்படியே தூக்கி எரிய சல்லியாக செதறுது கிளாஸு. ப்ளஸ் மிரரும் அப்படியே விரிசல் விட்டு உடஞ்சி போக உடஞ்சி கீழே விழலை, அப்படியே செவரோட பதிஞ்சே இருக்குது. அப்போது அவனோட ஃபேஸை, அந்த கோவமான ஃபேஸை, அவனுக்குள்ளே எவ்வளோ ப்ரோக்காக இருக்கான் அப்படிங்கிறது அந்த மிரரில் எதிர வந்துட்டு நிற்கிறான்ல. ஸோ அவனோட ரிஃப்ளெக்ஷன் அந்த மிரரில் விழுது. அந்த மிரரில் அப்படியே விரிசல் விழுந்து அது ப்ரோக்காக இருக்குல்ல, அதை விட அதிகமாக ஜங்குக்குடைய ப்ரோக்கன் ஸ்டேஜில் அவன் இருக்கான். இதை பார்த்துட்டு அவன் அப்படியே கோவமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்க, சடனாக அந்த மிரரில் இருக்க அந்த ஜங்குக் அதை வந்துட்டு பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி மனசாட்சி மூமெண்ட்டு மாதிரி ஹேப்பன் ஆக, இப்போது எதுக்கு நீ கோவப்படுற? அவன் லின் கூட இருக்கணும், அவங்க லவ் பண்ணணும் தானே நீ நினச்ச, அப்புறம் ஏன் அதை பார்த்து கோவப்படுற அப்படின்னு சொல்லி ஜேகேயோட மைண்ட் வாய்ஸு அந்த மிரரில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் வந்து பேச ஜேகே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். அவனை வந்து அதை கேட்கவும் கேள்வி கேட்கவும், ஆமாம் அப்படி தான் நினச்சேன், ஆனால் ஆனால் என்னை இப்படி தனியாக விடுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏண்டா அப்புறம் உன்னை கூட வச்சிட்டேவா அவங்க சுற்றுவாங்க? பாதியில் வந்த பாதியில் போயிட்ட, அவ்வளோதான். நீ ஜஸ்ட் அவங்களுக்கு பாசிங் க்ளவுட் அவங்க லைஃப்பில். ஜங்குக்கு அப்படியே கேட்டுட்டு அலறான். இதுக்கு தான் நான் யார் மேலேயும் பாசம் வைக்கலை, யாரையும் நம்பலை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணான்னு இருந்தேன். ஆனால் இவன் இவன் என் லைஃப்பில் வரணும்னு நான் கேட்டேனா? எதுக்கு இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும், அவனுக்கு பிடிச்ச பொண்ணை எனக்கும் ஏன் பிடிக்கணும்? நான் எந்த தைரியத்தில் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்? அவள் கூட நான் எப்படி ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அழுக. இங்கே கீழே பார்த்தா ஜங்குக் அங்கே மேலே கண்ணாடியில் மனசாட்சி கேட்குற கேள்விக்கு இவனே வந்து அழுதுகிட்டு இது பண்ணிட்டுருக்கானா, வருத்தப்பட்டுருக்கான். இங்கே கீழே பார்த்தா இவங்க பார்க்கில், லுக் டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல,
நான் அந்த மடையை நான் உன் கூட சேர்த்து வைப்பேன் சரியா? இதுக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லின்னு கண்ணை நம்ஜுன் வந்து துடைக்க, இப்போ கூட எனக்கு அவன் நினச்சா கவலையாக இருக்குது. எனக்கு நீ இருந்திருக்க, ஆனால் அவனுக்கு ஆமாம் எனக்கும் அந்த கில்ட், அவன் என்னை நம்பினான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ஜுன் லின்ட்ட, பாவம் அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தானா எல்லாம் சரி பண்ணலாம். அவன் என்னை திரும்ப நம்புவானா தெரில அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்து சொல்ல, என்னையும் தான் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல, இங்கே ஜேகே, யாரையும் நம்பியிருக்கக்கூடாது, தப்பு என்னோடது, யாரையும் நம்பியிருக்கக்கூடாது, இனி யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே புலம்பிக்கிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணிட்டு, சாரி செல்லகுட்டீஸ், வந்ததே ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் என்னால் 30 மினிட் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஜேகேயோட ஃப்ளாஷ்பேக் ஓகேயா, அதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு 2-3 எபிசோடில் என்ன நடந்துச்சு இவங்க லைஃப்பில் அப்படிங்கிறத ஓகேயா. ஓகேடா செல்லகுட்டீஸ், டேக் கேர், அன்யோங், லவ் யூ லாட்.